டென்னிஸ் வீராங்கனையான ராதிகா யாதவை அவரது தந்தை சுட்டு கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. இது குறித்து தற்போது பார்க்கலாம். ஹரியானாவின் குருகிராமை சேர்ந்தவர் ராதிகா. டென்னிஸ் வீராங்கனையான இவர் மாநில அளவிலான போட்டிகளில் விளையாடி வந்துள்ளார். இவர் சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் 113வது இடத்தை வகித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் தனது வீட்டில் காலை 10 மணியளவில் ராதிகா சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவரது தந்தை ராதிகாவின் முதுகில் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்து சரிந்து விழுந்த ராதிகாவை அவரது உறவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக தீபக்கை கைது செய்து விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. அதன்படி டென்னிஸ் வீராங்கனையான ராதிகா ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்த போது ராதிகாவுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது அவரது டென்னிஸ் வாழ்க்கையை பாதித்த நிலையில் அவர் அதிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. டென்னிஸிலிருந்து முற்றிலுமாக விலகுவதற்கு பதிலாக அவர் இளம் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார். இதற்காக அவர் செக்டார் 57 டென்னிஸ் அகாடமியை தொடங்கி பயிற்சி அளித்து வந்துள்ளார். அவரது வருவாய் அதிகரிக்கவே நல்ல பணப்புழக்கத்துடன் சிறப்பாக இருந்துள்ளார். அதே வேளையில் முன்னாள் வங்கி ஊழியரான அவரது தந்தையான தீபக் ராதிகாவின் வருமானத்தை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கேலி செய்வதாக எண்ணியுள்ளார். இதனால் டென்னிஸ் அகாடமியை மூட வேண்டும் என தனது மகளை வற்புறுத்தி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்துள்ளது. ராதிகா ஒரு இசை வீடியோவில் தோன்றியது மேலும் மன உளைச்சலை அதிகரித்திருக்கலாம் எனவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பந்தப்பட்ட வீடியோ ஒரு வருடத்திற்கு முன்பு ஜீஷன் அகமத் தயாரித்த இனாமின் கர்வான் என்ற பாடலை LLF ரெக்கார்ட்ஸ் லேபிளின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் இனாமுடன் ராதிகா பல காட்சிகளில் இடம்பெற்றுள்ளார். இந்த வீடியோவை தீபக் எதிர்த்து வந்த நிலையில் இணையத்திலிருந்து நீக்க வேண்டும் என கேட்டு தகராறு செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ காரணமாகவும் இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தனது உரிமம் பெற்ற துப்பாக்கியை எடுத்து பின்னால் இருந்து சரமாரியாக சுட்டுள்ளார். 5 குண்டுகளில் 3 குண்டுகள் ராதிகாவின் உடலுக்குள் பாய்ந்து அவரது உயிரை பறித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகள் வருமானத்தில் பிழைப்பு நடத்துவதாக ஊரார் கேலி செய்தார்கள் என்பதற்காக மனவிரக்தியில் தனது மகளையே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.